திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலர் நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விகிதத்தில் வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்காக அடியேன் திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. இனி திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் செல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிகீரன் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கோவிலை அடைதல். நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திருமதி
தேவி வெங்கடேசன் அவர்கள் திருக்கோவிலை அடைவார்கள். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலைகளை வணங்குகிறோம். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு நவும் புவனம் முய்ய இரு கடவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாதான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் துவக்கமாக திருப்பள்ளி எழுச்சி சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சுவாத சிற்றம்பலம். அற்புதம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவள்ளார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 11வது பகுதியா இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 25வது பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை கருந்துள் எழுந்து கரந்தங்கு இருங்கீர். விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை கருந்துள் எழுந்து
கரந்தங்கிருக்கீர் பறந்து குவிந்தது பார்முதல் போதம் இறைந்தெழுவாயு இடத்தில் ஒடுங்கே பறந்து குவிந்தது பார்முதல் போதம் இறைந்தெழுவாயு விடத்தில் ஒடுங்கே. இது பாடல். பாடலை பதமாக பார்ப்போம், பதம் பதமாக பார்ப்போம். விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை, விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை கரந்துள் எழுந்து கரந்தங்கு இருக்கீர் பறந்து குவிந்தது பார்முதல் பூதம் இறைந்தெழு வாயு விடத்தில் ஒடுங்கே. இறைந்து எழு வாயு விடத்தில் ஒடுங்கே. இது பாடலுக்குள்ள பதங்களை பார்த்துட்டோம். பாடலுக்குண்டான பொழிப்புரையை பார்ப்போம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தர்மயாதினம். பல ஏகதேச சக்திகளாய் விரிந்தும் ஒன்றேயான பூரண சக்தியாய் குவிந்தும் சிவத்து நின்று புலப்பட்டு செயல் ஆற்றுகின்ற இவ்வாதி சக்தி சிவத்தில் ஒன்றாய் அடங்கியிருக்கும் நிலையினின்றும் வெளிப்பட்டு செயலாற்றினால் மண் முதலாகிய பூதங்கள் தோலமாய் வெளிப்பட்டு விரிந்தும் அவள் சிவத்தில் அடங்கி ஒன்றாய் இருப்பின் அவை பூதங்கள் சூக்கமாய் ஒடுங்கியும் இருக்கும். ஆகவே எல்லாம் ஆதிசக்தியால் ஆவன ஆகலின் பூரக ரேசகங்களில் பாம்பு சீரினால் போன்ற ஓசையை உடையதாய் கும்பகத்தில் சுழுமுனை நாடி வழியே மேல் நோக்கி எழுகின்ற பிராண வாயுவால் அவளிடத்தில் சென்று ஒடுங்குவாயாக. இங்க அன்பு கட்டளை எடுக்கிறார் திருமூலர். இன்னும் ஒரு முறை வாசிச்சிடும் பொழிப்புரைய. ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் நம்முடைய கருத்தை நம்ம பகிர்வோம். பல ஏகதேச சக்திகளாய், பராசக்தி எப்படி இருக்கிறாளா? பல ஏகதேச சக்திகளாய் விரிந்தும் ஒன்றேயான பூரண சக்தியாய் குவிந்தும் சிவத்தினின்றும் புலப்பட்டு, எங்கிருந்து வரா? முதல்ல அவ பராசக்தி சிவபெருமானுக்குள்ள இருந்து தான் வெளியே வரா. சிவத்தினின்றும் புலப்பட்டு செயலாற்றுகின்ற இவ்வாதி சக்தி சிவத்தில் ஒன்றாய் அடங்கியிருக்கும் நிலையினின்றும் வெளிப்பட்டு செயலாற்றினால், அப்படி உள்ள இருந்து அவ வெளிப்பட்டு வரும்போது மண் முதலிய பூதங்கள் தூலமாய் வெளிப்பட்டு விரிந்தும் அவள் சிவத்தில் அடங்கி ஒன்றாய் இருப்பின் பூதங்கள் சூக்குமாய் ஒடுங்கியும் இருக்கும். ஆகவே எல்லாம் ஆதிசக்தியால் ஆவன ஆகலின், அல்லது எல்லாம் ஆதிசக்தியால் ஆவன ஆகலின் பூரக ரேசகங்கள் அத மூச்சை இழுக்கிறது, மூச்சை விடுறது. பாம்பு சீரினால் போல ஓசையை உடையதாய் கும்பகத்தில் சுழுமுனை நாடி வழியே மேல் நோக்கி எழுகின்ற பிராண வாயுவால் அவளிடத்தில் சென்று ஒடுங்குவாயாக. அவளிடத்தில் சென்று ஒடுங்குவாயாக. இதான் பாடல் பொழிப்புரை தர்மயாதனம். என்ன அழகா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? எவ்வளவு அழகா முடிச்சிருக்காங்க பாட்டை. நமக்கு அன்பு கட்டளை இடுறாரு. பராசக்தியினுடைய, ஆமா, அட்டமா சித்தினாலே அது சக்தி தான். சக்தி இல்லாம கூடு விட்டு கூடு பாய முடியாது. அசக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சக்தி இல்லையேல் விந்து இல்லை, விந்து இல்லையேல் நாதம் இல்லை. சக்தியே இல்லைன்னா அது என்னது? கோமா ஸ்டேஜ் தான். உயிர் இருக்கும், அவ்வளவுதான்.
ஊர் தெரியாது, பேர் தெரியாது, எல்லாம் தெரியாது, படுத்திருப்பாரு அவ்வளவுதான். ஆள் எப்படி இருக்காருன்னா கோமால இருக்கிறாருன்னு அவங்க. அப்போ சிவம் மட்டும் ஒரு உடம்புல இருக்குதுன்னா அது கோமா ஸ்டேஜ். அது கோமா ஸ்டேஜ். அது வெளிப்பட்டு நானுன்னு வெளியே வந்தாதான் அது சக்தி. இல்லைன்னா அது கோமா ஸ்டேஜ். சரி, வெறும் உயிர் மட்டும் இருக்குதுங்க கோமா ஸ்டேஜ். அப்ப என்ன சொல்லுவாங்க டாக்டருங்கெல்லாம்? அவருக்கு நான் என்ற நினைவு இல்லைங்க, மனமே இல்லைங்க. அப்போ ஆளை முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லுவாங்க? அவரு எழுந்துக்க மாட்டாங்க. ஒருவேளை பழைய பாட்டு, பழைய நினைவு அவருக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தி, அவர் காதுல ஓதி, நீங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, இல்ல அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க. இந்த நடந்த விபத்துல அவருக்கு அந்த எல்லையை கடந்துட்டாருங்க. ஒருவேளை அந்த மூளையில வந்து அந்த பழைய பதிவு எதுனா இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா, அவர் கேட்டு உடனே ஒண்ணா அந்த உயிர் எழுந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பேசி பாருங்க. அவருக்கு பிடிச்ச பாட்ட போட்டு பாருங்க. இப்படி உளவியல் ரீதியான தகவல்கள மருத்துவர்கள் தருவாங்க. எப்போ? கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுச்சுன்னா, அந்த உயிர மீட்கிறதுக்கு, "ஐயா நான் வந்திருக்கிறேன். உங்க பாருங்க என் செல்லம். நீங்கள் நானும் எனக்கு எவ்வளோ எனக்கு பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி கிட்ட கத்தி, 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 கத்தி அந்த பாட்ட பாடி, அவளுக்கு முத்தம் குடுத்து, என்ன பண்ணி சூடு சொரணை எல்லாத்தையும் கால கைய தேய்ச்சு என்ன பண்ணாலும் சரி. அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வரணும்னா, அந்த காதுக்குள்ள அந்த சப்தத்துல ஓங்காரத்துல போய் விழுந்து, அந்த பழைய நினைவு தூண்டி அவரு வெளிய வந்தா தான் உண்டு. இல்லன்னா கிடையாது. ஒருவேள அதிசயமா ஏதோ ஒரு சொல்லு போய் உள்ள விழுந்து, அந்த சொல்லு அந்த மனுஷன தட்டி எழுப்பி, உடனே நினைவுக்கு வந்துட்டாருன்னா, அவருக்கு உலகம். அப்ப பராசக்தி உள்ள இருந்து எழுந்து வரணும். எப்படி வருவா? ஓங்காரமா எழுந்து வருவா. சிவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது சிவம் தான். அது வராது. அது கோமா ஸ்டேஜ் தான். அப்ப செயல்படணும்னாலே யார் வரணும் மேல உள்ள இருந்து? ஒரு உயிர் செயல்படணும்னா யார் வரணும்? நிற்பதும், நடப்பதும் அவன் செயலாளர் என்றான்ல. அப்ப யாரு செயல்படணும்னா ஆக்ஷனுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்க எண்ணமே தெரியாம இருக்கிறான். அவனுக்கு எண்ணத்த புலப்படுத்தணும். அப்புறம் சொல்ல காதுல ஓதணும். அதுக்கப்புறமா அவனுக்கு நினைவு திரும்பி, என் பொண்டாட்டி, என் வீடு, என்னது, அவனுக்குன்னு கடமைகள், இப்படித்தான் நிலைமை. அப்ப வெறும் சிவம் எப்படி இருக்குதுன்னா, ரட்சிக்கிற வேலையை மட்டும் செய்யுது. ஹார்ட் நல்லா வேலை செய்யும். ராஜ உறுப்புக்கள்லாம் வேலை செய்யும். அப்ப என்ன பிரயோஜனம்? படுத்திருப்பாரு அவ்வளவுதான். அப்ப சிவம் மட்டும் இருக்குதுன்னு சொன்னா இதுதான் நிலைமை. இதுதான் நிலைமை. அப்ப அங்கிருந்து சக்தி வெளிப்படணும் இல்லையா? எப்படி வெளிப்படும்? உயிர் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி வெளிப்படணும்? மனமாக வெளிப்பட வேண்டும். அது மனத்தில் இருந்து நான் என்பது நிலைமையை தூண்டி, வெளியே நான் என்ற உடம்ப தூண்டி என்ன பண்ணணும்? வெளிய வரணும். அப்பதான் அவர் நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நினைவு திரும்புனா சந்தோஷம் தான். ஒருவேளை நினைவு திரும்பாமலே போயிட்டா, கடினம் தான். ஒரு ஆளா வச்சிருக்கலாம் அவ்வளவுதான். அப்ப பராசக்தியினுடைய அருமை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதான் பராசக்தியினுடைய அருமை. அப்போ சிவத்துக்குள் ஒடுங்கி இருக்கிற வரைக்கும் அது வெளிப்படாது. தவத்துல இருக்க மோன நிலையில இருக்கும். இதுதான் இந்த நிலைக்கு தான் நம்ம போறோம். ஒருவேளை கோமா ஸ்டேஜ்க்கு தான் போறோம் எல்லாரும் தவத்துல. இந்த உடம்புன்றத கடந்து, மனசுன்றத கடந்து, உயிர்ன்ற எல்லையை போய் நம்ம தொடுறோம். மந்த பாசங்களை அறுத்து, ஆணவம், கண்மை, மாயை ஒடுங்கி எல்லாம் உள்ள போய் நிக்கும்போது, விழிப்புணர்வோடு தொடுகின்ற சிவம். எப்படி? விழிப்புணர்வு இல்லாமல் தொடுகின்ற சிவத்துக்கு கோமா ஸ்டேஜ்ன்னு பேர். விழிப்புணர்வோடு சென்று தொடுகின்ற அந்த நிலைக்கு என்லைட்மென்ட்ன்னு பேர். விழிப்புணர்வுன்னு பேர். தன்னை அறிந்த நிலைன்னு பேர். இயல்பாகவே குரு அருளால இயல்பாகவே ஒருத்தருக்கு குருவருள் கிடைச்சு, ஆணவம் அடங்கி, கண்மா நல்வினை தீவினைகள் கடந்து, மயக்கமாகிய மாயையை கடந்து, தன்னறிவு பெற்று, தன் அறிவிலிருந்து தன்னை அறிந்து, தன் தலைவனை அறிந்து மிகப்பெரிய நிலையை அடையிற ஆன்மாக்கள் விடுதலை பெறுகிறது. முதல்ல உடம்புல இருந்து விடுதலை பெறுகிறது, ஆணவத்திலிருந்து. பிறகு கர்மாவிலிருந்து விடுதலை பெறுது.
கர்மான்றது ஒரு சிறைச்சாலை. இதை செய்யணும்னா 24 மணி நேரம் அதை செஞ்சுதான் ஆகணும், செக்கு மாடு மாதிரி. அப்ப அந்த கண்மாவிலிருந்தும் விடுதலை. அடுத்து மயக்கம். எதையாவது ஒரு மயக்கத்தில் இருப்போம். அந்த மயக்கத்தை தீர்த்து இதுதான் தெளிவுன்னு நமக்கு ஒரு வழியை காமிச்சு புருவ மத்தியில இன்னும் நிதானமா லயிச்சு பாக்குற அந்த ஓங்காரத்தோட பாக்குற ஆற்றல், விடுதலை. அப்ப சுய உணர்வு பெற்று அதுக்கப்புறம் தன் தலைவனை உணர்வு பெற்று பதி அறிவு பெறுகிறோம். பசு அறிவு பெற்று அப்புறம் பதி அறிவு பெறுகிறோம். பாச அறிவு நீங்கிடுச்சு. இப்படி வர உயிருக்கு போய் கடைசியில சிவபெருமான்கிட்ட ஒடுங்குது. அப்புறம் எப்படி வெளிப்படுது? அதுவே சக்தியா வெளிப்படுது. இதுதான் செய்தி. அப்போ இந்த ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, கோமா ஸ்டேஜ், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, அவ்வளவுதான். சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. சிவம் அசையாமல் இருக்கும், ஆடாமல் அசையாமல் அப்படியே ஜோதியா இருக்கும். அது சக்தியா வெளிப்படும் போது ஆட்டமா வெளிப்படும். அன்னை சிவகாமி ஆட, அவனாட, அவளாட, எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. பிரபஞ்சமே எப்படி ஆடுது? ஆடிட்டு தான் இருக்குது. ஒரு சுழற்சி இருந்துட்டு தான் இருக்குது. அந்த சுழற்சியில நீங்கள் நான் இருந்துட்டு தான் இருக்கிறோம் சிவபெருமானே. அப்போ விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை அப்படின்னா உள்ள இருந்து விரிஞ்சு சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியே வந்தாள்னா அவளுக்கு மனம் வியாபிச்சு அதுக்கப்புறம் இந்த உலகம் வியாபிச்சு சக்தியா வெளிப்பட்டு, நேத்து சொன்னோம் நம்ம, ஆகாயமா இருக்கிற மனோன்மணி மகேஸ்வரியாக மாறுகிறாள். மகேஸ்வரியா இருக்கிற பராசக்தி அடுத்து என்னவா மாறுறா? ரௌத்ரியா மாறுறா. அடுத்து ரௌத்ரியா மாறுற பராசக்தி மகாலட்சுமியாக மாறுகிறாள். மகாலட்சுமியாக மாறுகிற பராசக்தி கடைசியில சரஸ்வதியாக வந்து நிற்கிறார். சரஸ்வதியாக வந்து நிக்கிறவள தான் நம்ம கண்ணால பாக்குறோம். அதான் உடம்பு. என்ன பார்க்காம போயிட்ட, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? சரஸ்வதி வாய் திறக்கலன்னு அர்த்தம். அப்ப கண்ணால் பார்ப்பது சரஸ்வதியை பார்க்கிறோம், அதாவது உடம்பு. அடுத்து மகாலட்சுமி சுக்கிலம், மறைவு, மனசு. அதுக்கப்புறம் ரௌத்ரி, ரத்தம், பீரிட்டு, எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை லெப்டப் லெப்டப் லெப்டப், ஒரே ஆட்டம், ஒரே கூத்து. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருகுடல், ட்ரிபிள் வார்மர், இப்படி ஒரே கூத்து உள்ள ரௌத்ரிக்கு. ரௌத்ரிக்கு நிறைய வேலை. ரௌத்ரிக்கு நிறைய வேலை. ருத்ரனும் ரௌத்ரி என்ன பண்ணுவாங்க? ஒரே ஆட்டம் உள்ள. எவ்வளவு பெரிய பணி ரௌத்ரிக்கு இல்ல? சரஸ்வதிக்கு இருக்கிற பணியை விட மகாலட்சுமிக்கு பெரிய பணி, மகாலட்சுமிக்கு இருக்கிற பணியை விட ரௌத்ரிக்கு பெரிய பணி, ரௌத்ரிக்கு விட பெரிய பணியை விட மகேஸ்வரிக்கு பெரிய பணி, மகேஸ்வரியை விட மனோன்மணிக்கு பெரிய பணி, அருளணும் அங்கிருந்து. அப்ப இவெல்லாம் யாரு? பராசக்தி. சாமி சிவமா தான் இருக்கிறாரு, ஆனா யார் அனுப்பி வைக்கிறாரு பாருங்களேன். அப்போ அருள் சக்தி எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. ஓம் சக்தி, பராசக்தி, தாயே அப்படின்றோம் இல்லையா? அதே திருமந்திரத்துல வருது, அவனின்றி அணுவும் அசையாதுன்ற மாதிரி அவளின்றி அணுவும் அசையாது. அவ்வளவுதான். அவளின்றி வேலை நடக்காது. அவள் ஜெகத் ஜனனி. அவளின்றி உற்பத்தி கிடையாது. அவளின்றி ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். இதுதான் செய்தி. அப்போ விரிந்தும் குவிந்தும் விளைந்த இம்மங்கை கரந்துள் எழுந்து கரந்த இங்கிருக்கீர் பறந்து குவிந்தது பார்முதல் பூதம் இறைந்தெழு வாயுவிடத்தில் ஒடுங்கே. இப்படி மண் முதல் பூதமா இருக்கிறது யாருன்னா பராசக்தி இருக்கிறாள். எப்படி வியாபிச்சு வரா? அவ சலனம் ஏற்பட்டு வெளியே வரா. ஆமா. அப்ப என்னென்ன ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வரா? மனோன்மணியா, மகேஸ்வரியா, அப்புறம் ரௌத்ரியா, அப்புறம் மகாலட்சுமியா, சரஸ்வதி. இது கண்ணுக்கு தெரிஞ்சு நேத்து ஐவரை பார்த்தோம். இதுக்கு மேல மூலமா எப்படி வெளியே வரான்னா சப்த மாதர்களா, சப்த கன்னிகளா,
51 பீடங்களாக இப்படி நிறைய சக்தி பீடங்கள் இருக்கு. நமக்குள்ள சக்தி வெளிப்படுற இடங்கள், சக்தி தலம். மூலாதாரத்துல கணபதிக்கு துணையா, இதே பெண்களா இருந்தா அனுமனா, இப்படி துணையா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு இடமா சாமி பராசக்தி எப்படி இருக்கிறார், இந்த ஸ்டேஜில் இருக்கிறார். இதைதான் மிக அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. விரிந்தும் குவிந்தும் விளைந்தும் இம்மங்கை கரந்துள் எழுந்து கறந்த கிறுக்கில் பறந்து குவிந்த பார்முதல் போதும் இறைந்தெழு வாயுவிடத்தில் விடுங்க. அப்போ 4வது வரைக்கும் நம்ம மேட்ருக்கு வந்துருவோம். அப்ப திருமூலர் முதல் 3 லைன்ல என்ன சொன்னாருன்னா, அவளின்றி ஒரு அணு அசையாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா பூதங்கள்லயும் அவதான் இருக்கிறான்னு சொல்றாரு. போன பாட்டுல பூரண சக்தியாயின்னு ஆரம்பிச்சாரு. அப்ப விரிந்தும் குவிந்தும்ட்டார். எங்க விரிஞ்சு குவிஞ்சு அவதான் வெளியே வரா, பராசக்தி தான் வெளியே வரான்ற ரகசியத்தை உடைச்சிட்டார். சரி, அருள் சக்தியா வெளியே வரா, சாமி தான் அது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 4வது லைன்ல என்ன சொல்றாரு, இறைந்தெழு வாயுவிடத்தில் ஒடுங்கே. அப்படி அவ எப்படி வராள்னா, நல்ல பாம்பு சீற்றம் இருக்குல்ல, கேக்குதா? நான் பிராணாயாமத்தினுடைய ஓசைய உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் காது போன் பக்கத்துல வச்சு கேளுங்க. உத்தம பிராணாயாமத்தின் ஓசையை அடியார் பெருமக்களுக்காக நான் இங்கு பதிவு செய்கின்றேன். இந்த ஓசையை காதால் கேட்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் காதுல விழுந்தது? கொஞ்சம் மைக் எடுங்க. சாமி கேட்டோம் சாமி. சரி, சரி, சரி. இதுதான் சுவாசம் நாசியின் வழியே வராமல் உள்ளே இந்த பாம்பு எழுகிற போல உள்ளே போகக்கூடிய சுவாசம். இந்த மாதிரி யார் ஒருவர் பயிற்சி செய்கிறாரோ அவர் உச்சத்தை தொடுகிறார். அவர் தான் உண்மையான சிவனடியார். அவர் தான் தீட்சைகளின் உச்சம் பெற்றவர். அவர் தான் அனுபூதி பெற்றவர். இங்குதான் அமுது சுரக்கிறது. அப்போ இறைந்தெழு வாயுவிடத்தில் ஒடுங்கே எப்படி சொல்றாங்க? ஒரு பாம்பு சீறினால் போன்ற ஓசையை உடையதாய் கும்பகத்தில் சுழுமுனை நாடி வழியே மேல் நோக்கி எழுகின்ற பிராண வாயுவால் அவரிடத்தில் சென்று ஒடுங்குவாயாக. எப்படி இருக்கா? அவ நல்ல பாம்பு சத்தம் மாதிரி கொடுக்கிறார். அப்படி எழுப்புனா அது. இது யாரும் பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு காதுல கேட்கணுன்றதுக்காக இந்த ரகசியத்தை என்ன பண்ணிருக்கேன், ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன். இதுதான். அப்போ இந்த நல்ல பாம்பு எழுந்து அப்படியே அந்த சீற்றம் உள்ள போற மாதிரி இந்த உள்ள இழுக்கும் போது அப்படி ஒரு அழகா அந்த தொண்டை குழிக்கு உள்நாக்கு இருக்கு இல்லையா, அந்த உள்நாக்கு வழியா அப்படி மேல அப்படி லேசா போகும். அப்படி மேல போய் உச்சத்தை தொடும். திருப்பியும் கீழே வரும்போது பாம்பு சீற்றம் குறையிற மாதிரி குறையும். அப்போ இந்த பயிற்சியை முறையா குருநாதர்கிட்ட கேட்டு வாங்கணும். இந்த பயிற்சியை முறையா, அதான் இறைந்தேடு வாயுவிடத்தில் ஒடுங்கு. அப்படி வந்து போற அந்த பாம்பு சீற்றம் போல இருக்கிற அந்த வாயுவிடத்துல போய் எப்படி ஒடுங்குவ? குருநாதருடைய அருளால போய் ஒடுங்கணும். சும்மா பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும், அவ்வளவுதான். சலிப்பு வந்துடும். என்னவோ சொல்றான் அந்த ஆளு, நமக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். அப்போ மூச்சை பிடிக்கக்கூடிய அறிவு, அந்த காற்றை பிடிக்கக்கூடிய அறிவு, அந்த உத்தமமான சத்தத்தை இப்ப அடியன் காமிச்ச அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அதை நீங்க உணரணும். உணர்ந்து அப்படி மேல எடுக்கும் போது ரேசகம், பூரகம் அப்புறம் ரேசகம். அது எப்படி இருக்குமா? ஒரு பாம்பு சீற்றத்தை போல் இருக்குமா. ஒரு பாம்பு எப்படி சீருமோ
அப்படி ஒரு சீற்றம் போல பிராணாயாமம் பயிற்சி இருக்கும். அடியேன் ஒரு முறை பண்ணும்போது ஆசிரமத்துல 6 அடிக்கும் மேலான ஒரு சரப்பாம்பு வந்து என் சுவாசம் எப்படி மேல எழும்புதோ அதுக்கு ஏத்த மாதிரி என் மூக்குக்கு அருகாமையில வந்துருச்சு. எனக்கு எதிரா நிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆள் உயரத்துல அப்படி வந்து நிக்குது. சரி பின்னாடி போய் நான் தோட்டத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை பண்ணேன். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் கவனத்தை புருவ மத்தியில வச்சுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். இழுத்தேன். இப்படிதான் இழுத்தேன். இழுத்த உடனேயே எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல. வந்து அப்படியே முன்னாடி நின்னுடுச்சு. நான் இழுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு குறையுது, ஏறுது. உடம்பு குறையுது, ஏறுது. இத எல்லாரும் கவனிச்சாங்க. 2 பேர் 3 பேர் பார்த்துட்டாங்க. இது என்ன அண்ணனுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்திருக்குது. ஆனா எச்சரிக்கையா பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணும்போது, எப்போ நீங்க எந்த உயிருக்கும் தீங்கு இல்லன்னு நினைச்சீங்கன்னா, அப்பயே உங்களுக்கு எந்த உயிரும் தீங்கு நினைக்காது. பயிற்சி பண்ணாலே பாம்பு வந்துரும். இயல்புதான். ஏன்னா, அந்த பாம்போட கதி அது. அந்த சுவாசமே, பிராணாயாமமே பாம்பு சீற்றம் போல தான் இருக்கும். பராசக்தியினுடைய ஆற்றல் அப்படிதான் வெளிப்படும். பராசக்தியினுடைய ஆற்றல் எப்படி வெளிப்படும்னா, அந்த மாதிரி தான் வெளிப்படும். மூச்சு அப்படியே உள்ள அழகா போகும். இழுக்கும் அழகா. நான் இழுத்து காமிச்சேன்னா அது மாரி. அப்படி இழுக்கும்போது சுவாசம் நாசியின் வழியா தடபடும். அத நம்ம முறையா கேட்டு வாங்கி சாப்பிடணும். இதுக்கு பேரு பிராணாயாமத்த சாப்பிடுறதுன்னு அர்த்தம். வெந்தத தின்னுட்டு, விதி வந்தா சாகலான்னு மட்டும் நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இடம் கிடையாது. அவங்களுக்கு அந்த உண்மையும் தெரியாது. அவ்வளவுதான். ஏதாவது சாமி பார்த்துக்குவாருன்னா, சாமி உணர்த்தும்போது நம்ம போய் இறுக்கி புடிச்சுக்கணும். ஓ! இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கா? ஆமா. இவ்வளவு பெரிய ரகசியம் நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்குதா? ஆமா. பிரம்மா எங்க இருக்கிறாரு? சரஸ்வதி எங்க இருக்கிறா? மகாவிஷ்ணு எங்க இருக்கிறாரு? மகாலட்சுமி எங்க இருக்கிறா? ரௌத்ரன் எங்க இருக்கிறார்? ரௌத்ரி எங்க இருக்கிறா? மகேஸ்வரன் எங்க இருக்கிறாங்க? மகேஸ்வரி எங்க இருக்கிறாங்க? சதாசிவம் எங்க இருக்குது? மனோன்மணி எங்க இருக்கிறா? இத்தனை ரகசியம் தெரிஞ்ச பிறகு இந்த உடம்ப நீங்க வீணா விட்டுருவீங்களா? போற்றி பாதுகாக்கணும்ல? போற்றி பாதுகாக்கணும்ல? என் கண்ணு, என் முத்து, என் மணியன்னு பெத்த குழந்தைய கொஞ்சறோம்ல? அதே மாதிரி கண்ணாடி பார்த்து உங்கள நீங்க கொஞ்சணும். ஏன்னா யார் இருக்கிறது உள்ள? உங்க கண்ணு ஒளியா யார் இருக்கிறது? கண்ணாடியில பார்த்தோன்னா உங்க கண்ணுல இருந்து ஒளி வருது. அந்த கண்ணு ஒளி யாரு? அவதான் பராசக்தி. உங்க சக்தியே நீங்க விரும்பணும். உங்க உடம்பையே நீங்க விரும்பணும். நம்ம உடம்பையே நம்ம விரும்பணும். ஏன்னா முன்ன நம்ம இழுக்கா நினைச்சிட்டு இருந்தோம். கேவலமான பிறவி நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல. கேவலமான பிறவி இல்ல. ஏன்னா நம்ம வினை செஞ்சதுனால நம்ம கேவலமான பிறவி தகாத வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். அறியாமையில அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இல்லையா? அப்ப தகாத வேலையை செய்யும்போது மனசாட்சிக்கு விரோதமான வேலையை செஞ்சிருப்போம். அப்போ இந்த உடம்பு நம்மளுக்கு ஒரு கூச்சமா இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்ப இருக்கிறத விட செத்து போயிடலான்ற எண்ணம் ஏன் மேலோங்கி வருதுன்னா, நம்ம மேலே நம்ம கழிவு இருக்கு. நமக்கு பிடிக்கல. ஏன்னா தகாத வேலையை செஞ்சிருக்கிறோம். ஊரே நம்மள எப்படி பார்க்கணும்னு தெரியலையே. ஐயோ! வெட்கமா இருக்குதே. அப்ப இருக்கிறத விட செத்து போயிடலாம். அப்ப தற்கொலை என்ன எங்க மேலோங்குதுன்னா, தனக்கு மேலே வெறுப்பு. தன்னுடைய உயிர் மேலேயே வெறுப்பு. அடாத செயலை செஞ்சுட்டேனே, இப்படி ஊரெல்லாம் வெட்கப்படுற மாதிரி செஞ்சுட்டேனே, இனி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? இன்னைக்கு அந்த எண்ணம்லாம் போயிடுச்சு. எல்லாம் செஞ்சுட்டு ராஜா மாரி வளர்த்துறானுங்க. அந்த இதெல்லாம் போயிருச்சு. நாகரிகம் ஆயிடுச்சு. எப்படி வேணாலும் வாழலான்ற உலகத்துக்கு வந்தாச்சு. அதனால அந்த உள்ள உறுத்தல்லாம் போயிருச்சு. ஆனா வினைய அனுபவிச்சு தான் ஆகணும். வினைய அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ சிவத்துக்குள்ள வரும்போது வினை என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். சிவத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகிடும்? வினை எரிஞ்சு போயிடும். அதான் இருவினை ஒப்புன்னு பேரு.
அந்த அடாத செயல்கள், மனசாட்சிக்கு விரோதமான செய்தல் எல்லாமே அழிஞ்சு போயிடும். குருநாதர் எரிச்சிருவார். ஆனா ஒப்படைக்கணும் அவர்கிட்ட. பண்ண பாவத்துல என்ன பண்ணணும்? ஒப்படைக்கணும். சாமி நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் என்ன உறுத்திக்கிட்டியா? வாழ்நாள்ல என்ன உறுத்துற செய்திகள் இவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா இருக்குது. என்ன வந்து வாட்டுது. நான் தவத்துல உட்காரவே முடியல சாமி. என்ன வந்து வாட்டுது. அப்படின்னா அதை முதல்ல எரிக்கணும். அதான் சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ பண்ண தப்பை எரிக்கணும் முதல்ல. அப்ப எப்படி நீங்க விடுதலை வாங்குவீங்க? அது உங்களை உறுத்திக்கினே இருக்குமா வாழ்நாள் ஃபுல்லா? அப்ப உறுத்தாம இருக்கணும்னா அதை எரிக்கணும் முதல்ல. எரிச்சாதான் தவத்துல உட்கார முடியும். இல்லைன்னா உட்கார முடியாது. உடம்புகிட்ட இருந்து விடுதலை வாங்கிடலாம். ஆனா மனசுகிட்ட இருந்து விடுதலை வாங்க முடியாது. நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசாட்சி. அதான் நல்ல குரல் ஒண்ணு இருக்குது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்மளே நம்மள வாட்டிக்கின்னு இருக்கோம். அப்ப அந்த தன்னெஞ்சே தன்னை சுடும்னா அப்ப எரிச்சிடணும் நம்மள. எப்படி எரிக்கணும்? பண்ண தவறுகளை கொஞ்சம் எரிக்கணும். சாமி தவறு பண்ணிட்டேன். உண்மைதான். ஒத்துக்கணும். யார் ஒரு தன் பாவங்களை கரெக்டா ஒப்பு கொடுத்து ஒப்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எரிஞ்சிடும். அவ்வளவுதான். சாம்பல் ஆயிடும். பஸ்பம் ஆயிடும். அப்ப இந்த மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை எப்படி எரிக்கிறது? எப்படி எரிக்கிறது? குருநாதர்கிட்ட கொடுத்து எரிக்கணும். தோஷம்னா ரைட்டு. அதென்ன பிரதோஷம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தோஷம். அப்படின்னா வெளியே சொல்ல முடியாத தோஷம். அபாண்டமான குற்றங்கள். உலகத்துல செய்ய முடியும் யாரும் செய்யாத பண்ண தப்பு. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அதுக்குதான் பிரதோஷம்னு வச்சாங்க. ஏன்னா அதை வெளியே சொல்ல முடியாது. சொன்னா வெட்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. சொன்னா வெட்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? அப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா இந்த மனசாட்சிக்கு விரோதமான வேலை செயல்கள்லாம் லிஸ்ட் போட்டு அங்க எரிச்சிடணும். எங்க பொருவ மத்தியில போட்டு எரிக்கணும். ஒரே எரிக்கணும். அதுக்கெல்லாம் ஓல வைக்கணும். எப்படி ஓல வைக்குவீங்க? அதுக்கெல்லாம் தீ மூட்டணும். அதெல்லாம் கொளுத்தணும். பணத்தை எரிக்கிற மாதிரி அதெல்லாம் கொளுத்தணும். அப்ப வாழ்நாள் முழுக்க பிறந்ததுல இருந்து நம்ம என்னென்ன செயலை செஞ்சோன்னு ஒரு ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணி எதெல்லாம் தகாத வேலையை செஞ்சிருக்கணும்னு பார்த்து எரிக்கணும். ஆடாத வேலைகள் என்ன அறிஞ்சோ அறியாம தெரிஞ்சே பண்ணிருப்போம். தெரியாம பண்ணிருப்போம். அதெல்லாம் போட்டு எரிக்கணும். எரிக்கும் போது ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு விடுதலை கிடைக்கும். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஆனந்தம் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க உணர்ந்துட்டீங்க இல்லையா? இவங்க தான் தன்னை அறிந்தவர்கள். இங்க பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை. குற்றம் செய்யாத மனிதர்களே இல்ல. ஏன்னா வாழ்க்கையின் ஓட்டம் அந்த மாதிரிதான். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வர்றதுக்கு இது தேவைப்படுது. சரி. அப்ப மிருகம் தேவை. நிச்சயம் வேணும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு மிருகம் இருக்கும். சிவபெருமான்னு சொன்னா அதுக்கு நேர் எதிரா நந்தின்ற ஒரு மாடு இருக்கும். பராசக்தின்னு சொன்னா அதுக்கு நேர் எதிரா ஒரு சிங்கம் இருக்கும். இதெல்லாம் சும்மாவா? ஒவ்வொரு சக்திக்கு முன்னும் ஒரு மிருக நிலை இருக்கும். ஒவ்வொரு இறைவனுக்கு முன்னாடி, ஒவ்வொரு கடவுளுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவ் இருக்கும். விநாயகர் ஒரு சுத்தமான ஆற்றல்னு சொன்னா அதுக்கு நேர் எதிரா ஒரு பெருச்சாலி இருக்கும். ஊர் அட்சி ஒலையில போற ஒரு பெருச்சாலி கொண்ட மனம் இருக்காங்க. பாருங்களேன், விநாயகர் எவ்வளவு உத்தமமா உட்கார்ந்தது குழந்தை, பிள்ளை. ஆனா அதை தாங்குறது எது பார்த்தா நெகட்டிவ். பாருங்களேன், சிவபெருமான் ஏகாந்தமா அப்படி தவத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு நேர் எதிரா இருக்குதான் அந்த நந்தி. அப்போ அந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த பெருச்சாலியை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த சிங்கத்தை ஆற்றல்ல மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் நம்ம ஒரு வாகனமா எடுத்துக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா லகான் நம்ம கையில இருந்ததுன்னா அந்த சிங்கம் நம்மளை விட்டு போகாது. லகான் நம்ம கையில இருந்ததுன்னா அந்த பெருச்சாலி நம்மளை விட்டு போகாது. நம்மளை விட்டு நம்ம சொல்றதுதான் கேட்கும். அப்போ புத்தி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குள்ளயும் மிருகம் இருக்கிறது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஒரு மனுஷனுக்கு மிருகமும் இருக்கும், கருப்பு பக்கமும் இருக்கும், நல்ல பக்கமும் இருக்கும். மிருக நிலையும் இருக்கும், மனித நிலையும் இருக்கும். மனித நிலை, தெய்வ நிலையும் இருக்கும். பாருங்களேன், ஒரு மனுஷனுக்குள்ள தெய்வ நிலையும் இருக்கும், மிருக நிலையும் இருக்கும். அதுதான் விநாயகரும் இருப்பாரு, அங்க பெருச்சாலியே இருக்கும். பராசக்தி இருப்பா, அவளுக்கு நேர் எதிரா சிங்கமும் இருக்கும். போட்டு தள்ளிடும், அவ்வளவுதான். சிவபெருமானும் இருப்பாரு, அதுக்கு நேர் எதிரா மனமும் இருக்கும். போச்சு, போயே போச்சு. அப்போ
ஏன் இந்த ரகசியத்தை கோயில்ல வச்சிருக்கிறாங்கன்னா, நீ பாரு, இதெல்லாம் தன் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீ ஞானம் பெற்று விட்டாய் என்று சொன்னால், மாட்டினுடைய மூக்காங்கயிறு உனக்கு வந்து கிடைக்கும். அதே நீ ஞானம் பெற்ற பெண்ணாகி விட்டால், பராசக்தின்னு சொன்னீன்னா, அந்த சிங்கத்தை கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் உனக்கு கிடைக்கும். அதே நீ வந்து மூலாதாரத்தை தொட்டினா, பெருச்சாளி ஓடுது இல்லையா? அந்த காமசக்தி திருடும். போய் திருடி அனுபவிக்கும். அந்த பெருச்சாலிய நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அதான் விநாயகர். யார் ஒருத்தர் அந்த பெருச்சாளி மனத்தை தன் அகத்தே கொண்டு வந்தானோ அவனே விநாயகன். வீராயுதல்லியா போயிட்டு எவ்வளவு பெரிய கட்டையா இருந்தாலும் கடிச்சிடும். பார்த்திருப்பீங்க நீங்க. மண்ணும் அப்படியே தோண்டி தோண்டி வைக்கும் பெருச்சாளி. கருக்கு 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 கருக்குன்னு கடிக்கும். அந்த மாதிரிதான் நம்ம மனசு. கருக்கு 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 கருக்குன்னு இருக்கும். திருட்டுத்தனமா செய்யும் வேலை. அப்படிப்பட்ட பெருச்சாலியை எவன் ஒன்று ஆள்கிறானோ அவனே விநாயகன். அப்போ இந்த ரத்தத்தை குடிக்கூடிய சிங்கம் அதெல்லாம் புல்லா தின்னும். ஆற்றல் அதை கட்டுப்படுத்தி வச்சுட்டாள்னா அவதான் பராசக்தி. அது மேல ஏறி பயணிக்கிறா இல்லையா? சிங்கத்தை வென்றவள் அவதான் பராசக்தி. அடங்காத மாட்டை மேய்க்கிறான் இல்லையா? அவன் தான் பரமேஸ்வரன். அப்போ இந்த வாகனங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா நேர் எதிரான நிலைகளை குறிக்கிறது. நேர் எதிரான நிலைகளை குறிக்கிறது. அந்த நேர் எதிரான நிலையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் தான் இறைநிலையை தொட முடியும். ஆமா. நாய் வாகனம் இருக்குதுன்னா பைரவர் அந்த நாய் மனோநிலையை நின்று மீண்டு வென்றவர் அர்த்தம். அதை வென்றவர்னு அர்த்தம். நாய் போல இருக்கிற அந்த மனசை வென்றவர்னு அர்த்தம். அவருக்கு பைரவர்னு பேரு. நீங்க வேணா வாகனங்கள்லாம் பாருங்களேன். மயில்னு என்ன மனசு. இந்த உலகத்திலே அடங்காத ஒரு பெரிய காமத்தினுடைய உச்சம் எதிரான மயில் தான். அப்படி பார்த்த உடனே சைட் அடிச்சு எல்லாத்தையும் முடிஞ்சிடும். கற்பே முடிஞ்சு போயிடும். கதை முடிஞ்சு போயிடும். கண்ணாலே முடிக்கும் மயில். அப்ப அந்த மயிலை ஆளக்கூடியவன் முருகன். காமத்தை ஆளக்கூடியவன். அதை வென்றவனுடைய அடையாளம் முருகன். அப்ப பெருச்சாலியை வின் பண்ணவன் விநாயகன். சிங்கத்தை வென்றவள் பராசக்தி ஆகிறாள். அந்த மனோநிலையை சொல்றேன். மாட்டை மேய்க்க தெரிஞ்சவன் மாடோட்டி ஆகுறான். மயிலை அடக்க தெரிஞ்சவன் முருகன் ஆகுறான். இதான் ரகசியம். மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்முடைய மனத்தினுடைய இயல்புகள். அது புத்தி மிருக புத்தியா தான் இருக்கும். அதை மேய்க்கிற லகான் நம்ம கையில இருக்கணும். இவர்கள் தான் தன்னை வென்றவர்கள். தன்னை வென்றவர்கள் தரணி ஆழ்வார்கள். தன்னை வென்றவர்கள் தரணி ஆழ்வார்கள். சரி, இதெல்லாம் எப்படினுடைய வெளிப்பாடு? இதெல்லாம் ஆற்றலின் வெளிப்பாடு. பராசக்தியினுடைய வெளிப்பாடு தான் விநாயகர். பராசக்தியினுடைய வெளிப்பாடு தான் முருகபெருமான். பராசக்தியினுடைய வெளிப்பாடு தான் சிங்கம். ஆமா, பராசக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த சலனம் எல்லாமே. இப்படிதான் பராசக்தி வெளிப்பட்டு நிற்கிறார். சலனம் இல்லாம அந்த சலனத்தை உற்பத்தி பண்றார். அவதான் விரிந்து அவளே தான் விரிஞ்சு வெளியே வரா. அவதான் குவியறா. அவதான் படைக்கிறா, அவதான் காப்பாத்துறா, அவதான் அழிக்கிறா, அவதான் வந்து மறைக்கிறா, அவதான் வந்து ஒடுங்குறா, அருள்றா. இதுதான் அந்த ரகசியம். இங்க பராசக்தி நேத்தும் பராசக்தியை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கும் பராசக்தியை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு பராசக்தியை மட்டும் பேசுறது இல்லாம இந்த கோயில் இருக்கிற ஆற்றல்களுடைய அடையாளத்தையும் நம்ம பேசியாச்சு. இதுக்கப்புறம் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ, ஓஹோ, அப்ப இதுக்கு பூஜை பண்ணும்போது அப்பயாவது கொஞ்சம் சூடு சொரணை வராதான்னு தான் நமக்கு அதை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. நந்திக்கு ஊத்தும் போது தெரியணும் இது அடங்காத மாடு. அந்த அடங்காத மாட்டை யார் வச்சிருக்கணும்? மூக்காங்கயிற. அவன் தான் மாடு ஓட்டுறவன். மாடு ஓட்டின்னு பேரு சிவபெருமானுக்கு. இந்த மனத்தை அவங்க ஆமா இல்லைன்னா திரும்பி போயிடாது. ஆமா, அது காலம். அது சண்டைக்கு நிற்கும். நீங்க பாருங்க, ஒரு நல்ல காலை எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு தான் நிற்கும். ஒரு ஆள் அங்க போக கூடாது. உடனே முட்டுறதுக்கு தயார். இந்த ஜல்லிக்கட்டுல பார்க்கலாம் நீங்க. சண்டை தான். அப்போ அப்படிப்பட்ட காளைய யார் ஒருத்தர் மேய்க்கிறானோ அவனே சிவபெருமான். அதான் நம்ம மனசு. அடங்காத மனசை அடக்கி வச்சுக்கிறவன் தான் வென்றவன் தான். தவத்துல வென்றவன் தான் சிவபெருமான். தன்னில் அடங்கினவன். ஆமா. அப்போ இது எல்லாம் என்ன தத்துவம் அப்படின்னா, இதெல்லாம் நம்முடைய
உயிர் ஆன்ம தத்துவம். ஆன்மாவை அடைவதற்கு, இந்த ஆண்டவனை அடையறதுக்கு உண்டான வழிகளை தான் சுருக்கமா கோயில்களா கட்டிட்டு போயிட்டாங்க. ம். ஆமா. எவ்வளவு பெரிய உண்மைய வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்களேன். அப்போ முறையா குருநாதர்கிட்ட கேட்டு, இந்த பெருச்சாளிய அடக்குறது எப்படி சாமி? இந்த சிங்கத்த அடக்குறது எப்படி சாமி? இந்த அடங்காத மாட்ட அடக்குறது எப்படி சாமி? இந்த நாய கட்டுறது எப்படி சாமி? இந்த கருடனை கட்டுறது எப்படி சாமி? இந்த அனுமனை கட்டுறது எப்படி சாமி? எல்லாத்துக்கும் வாகனம் இருக்கு இல்லையா? அந்த வாகனத்தை கட்ட அப்ப இதெல்லாம் சூட்சமம். இதெல்லாம் நமக்கு ஒலிக்கப்பட்டிருக்கு. அப்ப முறையா ஒரு குருநாதரை கேட்டு, இதனுடைய லகான்கள்லாம் பிடிக்கிறது எப்படின்னு கேட்டு கத்துக்கணும். அப்புறம் கோயிலுக்கு போகும்போது ஒரு இன்பம் வரும் பாருங்க. ச்சே! இவ்வளவு ஒரு உண்மைய எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதுக்காக இவ்வளவு பெரிய கோயில்? ஆமா. இந்த உயிர்கள் தன்னை அறிந்து இன்பம் உறுவதற்காகத்தான் கோயில்கள். ஆன்மா லயிக்கின்ற ஆலயம். ஆன்மாவின் பணி ஆண்டவன் அடையிறது. அவ்வளவுதான். திருப்பணி, திருவடி அடைதல், திருவடி அடைதல். ஆனா எந்த பராசக்தியும் பலி கேட்கல. அது ஞாபகம் வச்சுக்கங்க. எருமாடு பலி கொடுக்கிறது, ஆட்டை பலி கொடுக்கிறது, கோழியை பலி கொடுக்கிறது. எந்த பராசக்தியும் அதை கேட்கவே இல்லை. ஆனா சிங்கத்தினுடைய இயல்பு தின்றதுதான். இன்னைக்கும் முறையா கொடுக்க வேண்டிய பலியை கொடுத்துதான் இருக்காங்க. ஆனா பூசணிக்காய் கொடுத்துடலாம் பெட்ரு. பராசக்தின்னு சொன்னாலே அது பலிதான். ஆனா எப்படிப்பட்ட பலி கொடுக்கணும்? ஆணவத்தை கொடுக்கணும். ஏன் சேவலை கொடுக்குறோம்? ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அதை கொடுக்குறோம். ஆனா பலியிடக்கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட பராசக்தி கோயில்ல பராசக்திக்கு சரக்கே படைக்கிறான். அம்பாளுக்கு. அம்பாள் வழிபாட்டுல, சாக்த வழிபாட்டுல மது உண்டு. அதனால்தான் ஏன் மது எடுக்கிறான்னா, பராசக்தி வழிபாட்டுக்கு அது உண்டு. சோமபானம் உண்டு. சோமபானம்னா சந்திரன். எந்த சந்திரனை அனுபவிக்கணும்? பராசக்தி கும்பிடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். சோமபானம்னா என்ன? சரக்கா? இல்லையே. எது சோமபானம்? இப்ப சொன்ன இல்லையா, அந்த நல்லப்பாம்பு மாதிரி எடுத்து உள்ள போகும்போது அந்த உள்நாக்கு வழியா பயணிச்சு யார் ஒருவர் அந்த மனத்தை கொண்டு போய் அங்க உள்ள நிறுத்துறாங்களோ அங்க அமுதம் சுரக்கும். அதுதான் சோமபானம். அங்கதான் ஒரு உமிழ்நீர் மாதிரி ஒண்ணு சுரக்கும். இந்த பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா உமிழ்நீர் மாதிரி ஒண்ணு சுரக்கும். அது உள்ள ஊத்தும். அப்படி நாக்க உள்ள மடிச்சுக்கணும். உள்நாக்கு வரைக்கும் இந்த நாக்கு, நம்ம ஸ்தூல நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கு என்ன பண்ணும்? உள்பக்கம் திருப்பி காத்த உள்பக்கம் எடுத்து, அதான் குருநாதரோட துணையோட செய்யணும் அது. அப்படி உள்நாக்கு சாதாரண நாக்க லைட்டா உள்ள மடிச்சு ழா சொல்றோம்ல, ழா, அந்த ழா மாதிரி உள்ள என்ன பண்ணும்? அது மேல கொண்டு போய் சேர்க்கும் போது, இது பாண்டிச்சேரியில ஒரு ஆசிரமம் இருக்குதுக்கு. அது நெல்லு வச்சு அந்த பயிற்சி செய்வாங்க. நெல்லு முனைய குத்தி விட்டுருவாங்க. அன்னில இருந்து அந்த நாக்கு என்ன பண்ணும்? உள்ள ஒடுங்கிடும். இது அட யோகா, ஏதோ ஒரு யோகான்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. நமக்கு அது வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிராணாயாமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேர்த்தியா, அன்பா பண்ணாலே போதும். ரொம்ப வருத்திக்க வேண்டாம். ஆனா தேடல் உள்ளவங்களுக்கு அந்த காலத்துல அடயோகம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு நெல் எடுத்து குத்திடுவாங்களாம் உள்ள. நெல்லு முனை இருக்குல்ல, குத்தணும்னா சிவுக்குன்னு போய் உள்ள அந்த உள்நாக்கு போய் என்ன பண்ணும்? டக்குன்னு அது வழியா உள்ள ஊதுவாங்க. குடல் மாதிரி. அவ்வளவு பகிரங்கெல்லாம் தேவையில்லை. இயல்பாவே படியன் பண்ண பயிற்சியை நீங்க என்ன பண்ணலாம்? ஆமா. அப்ப இந்த பயிற்சியினுடைய சப்தமே ஒரு பாம்புக்கு சீற்றம் போலதான் இருக்கும். அப்ப பராசக்தியில் சென்று ஒடுங்குவாயாக. அப்ப அதுல ஒடுங்கும் போது இத்தனை ஆற்றலும் அவளை நீ புரிந்து கொள்ளலாம். அவளை நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த பராசக்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். அவளிடத்தில் சென்று பிராணவாயுவால் அவளிடத்தில் சென்று ஒடுங்குவாயாகன்றது செய்தி. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி, இனி பராசக்தின்னா பலியிடக்கூடாது. எதை பலியிடணும்னா ஆணவத்தை பலியிடணும். சரணாகதம் செய்யணும். எப்படி? தாயே, ஓம் சக்தி, பராசக்தி, நீ உன்னுடைய வெளிப்பாடுகள் இவ்வளவு இருக்குதா? நீ இல்லாம எதுவுமே இல்லை. நீ இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளிடத்தில் சென்று எங்க ஒடுங்குதா? சிவத்துல ஒடுங்குது. சிவத்திலிருந்து வெளியே வருது, சிவத்திலே போய் சிவத்திலே ஒடுங்குது.
அப்ப அவளின்றி ஒரு அணுவும் அசையாது. அவளின்றி ஒரு அணுவும் அசையாதுன்றதுதான் செய்தி. திருச்சிற்றம்பலம். இன்னியும் ஒரு முறை இந்த பாடலை பாடிட்டு பொருளோட முடிச்சுக்கலாம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். செய்தி இவ்வளவுதான். ஆனா நேர்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அடியார் பெருமக்களுக்கு நிச்சயம் வந்து இந்த அற்புதமான கலையை தேடல் உள்ள உயிர்களுக்கு அடியேன் இந்த சீற்றம் போல் இருக்கக்கூடிய உத்தமமான பிராணாயாமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு விலை மதிப்பு இல்லை. சாகாத கலை என்று இதுக்கு பேரு. சாகாம இருக்கிற கலையை இது வந்து நிச்சயம் அது செஞ்சு தரும். ஆமா. அற்புதமான இந்த கலைய வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம வந்து நிச்சயம் இந்த பயிற்சியை தரேன். ஆனா பசி இருக்கணும், ஒரு தேடல் இருக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமா. இப்ப சொன்னேன் இல்லையா? முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும் வந்து நீங்க எரிச்சிடணும். ஆமா. மனசாட்சிக்கு விரோதமான செயல் நம்மள வாழவே விடாது. நம்மள வாழவே வைக்காது முதல்ல. அது நம்மள அரிச்சே சாவடிச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி செயலை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அப்ப அந்த செயலை நம்ம என்ன பண்ணணும்? நம்மள வாழவும் விடாது, சாவும் விடாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை எரிக்கணும். எரிச்சு முறிக்கணும். எரிச்சு முறிச்சாதான் நம்மளால தவத்துல உட்கார முடியும். இன்னைக்கு பல செய்தி வெளிப்பட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. கதின்னா என்ன? பாம்பு சீற்றம்னா என்ன? பாவங்களை எரிக்கிறதுனா என்ன? மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை எப்படி எரிக்கிறது? சரி, மனசாட்சி விரோதமான செயலை எப்படி எரிக்கிறது அப்படின்னு நம்ம விஷயம் கத்துக்கின பிறகு அதுக்கப்புறம் எப்படி நம்ம நிலைச்சு நிக்கிறதாங்க? ஆமா, எல்லாமே ஒழுங்கீனமும் ஒழுங்கவும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். எப்படி மிருகமும் தெய்வமும் ஒண்ணா இருக்குதோ அதே மாதிரிதான். பாரு, ஒரு வீட்டுல 2 இருக்குதா இல்லையா? சிவ குடும்பத்துல என்ன இருக்குது? ஒரு பக்கம் மாடு இருக்குது, ஒரு பக்கம் சிங்கம் இருக்கு. 2 ஒண்ணா வாழுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பராசக்திக்கு கீழே சிங்கம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே குடும்பம் தான், சிவ குடும்பம் தான். ஒரே சிவ குடும்பம் தான். அந்த சிவ குடும்பத்துல நந்தியும் படுத்திருக்குது, பக்கத்துல சிங்கமும் படுத்துருக்கு. 2 ஒண்ணா தான் இருக்குது. பகை தீர்த்து. எதுக்கு சக்தி ஜாஸ்தி? விட்ட மாட்டை சாப்பிட்டுரும் அது. சாமி கையில வச்சிருக்காரு சிங்கத்தை. அப்போ அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யாருடைய இசைவில் இருக்குது 2 ஒண்ணா? சாமி கையில மான் கூட வச்சிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. சிவபெருமான் கையில மான் இருக்கும், பாத்துருக்கீங்க. மடுவும் பார்த்திருப்பீங்க, மானும் பார்த்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் இறைய கொடுக்கிறவர். அதனால அவருக்கு மான் வச்சிருக்காரு. இறைன்றத ஒண்ணு காமிச்சு என்ன பண்ணுவார்? இழுத்துருவாரு. ஏன்னா எல்லாம் சாப்பாட்டுல வந்து முடியுது இல்லையா? எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் உணவுல தான் முடியும். அதனாலதான் கையில இறைய கையில வச்சுக்கினார். இதான் மிகப்பெரிய தத்துவம். இன்னைக்கு நம்ம தத்துவங்கள்லாம் பார்த்துட்டோம். எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி இருக்கிற ரகசியங்கள்லாம் பார்த்தோம். அது எப்படி கட்டி மேய்க்கிறன்ற ரகசியத்தையும் இந்த பிராணாயாமத்துல குருநாதர் மூலியமா நின்று நிதானமா அனுபவிச்சு அதை கத்துக்கும் போது நமக்கு அவருடைய உண்மை தாத்பரியங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ பரிட்சயம் வரணும்னா, அனுபவத்துக்கு வரணும்னா தவத்துல உட்காரணும். தவத்துல உட்கார்ந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டு விசாரம் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே கேட்கணும். அப்ப இயல்பாவே உங்களுக்குள்ள இறைவன் வந்து சொல்லுவார். கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாரு சாமி. கேட்டதும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாரு. எல்லா விடையும் வச்சிருக்கிறாரு சாமி. ஒரு புதிரான வாழ்க்கையில எல்லாத்துக்கும் விடை வச்சிருக்கிறாரு. ஆனா அதை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை, அவ்வளவுதான். அதை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. இதான் செய்தி. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒரு முறை பாட்டை பாடிடுறேன். விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை கரந்துள் எழுந்து கரந்தங்கு இருக்கில் பறந்து குவிந்தது பார்முதல் பூதம் இறைந்தெழுவாயு இடத்தில் ஒடுங்கே. அப்போ நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு நிக்கிறது பராசக்தி தான். அவளே ஆகாயமாக, அவளே மூச்சாக, அவளே நெருப்பாக, அவளே நீராக, அவளே மண்ணாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறா. இல்லைன்னு சொல்லல. ஐவருக்கும் துணையா இருக்கிறா. இப்படிப்பட்ட பராசக்தி எப்படி பஞ்சபூதங்கள்ல ஒடுங்கி இருக்கிறாளோ அதே மாதிரி நம்முடைய மூச்சிலையும் இருக்கிறா. அந்த மூச்சை நீங்க பாத்தீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா, அவளுடைய திருவடி, அவளுடைய பராசக்தியுடைய ஆற்றலை நீங்க உணரலாம். அது எப்படி இருக்குன்னா, நல்ல பாம்பு சீற்றம் போல இருக்கும்.
அந்த பயிற்சியை ஒரு முறையா குருநாதர் மூலியமா பெற்றுக்கொள்வீர்களாக. ஒடுங்குவாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்யுங்க. ஆணையிடுறார். சென்று ஒடுங்குவாயாக. சுவாசத்துல சென்று போய் ஒடுங்குவாயாகன்னு சொல்றார். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் அடியார் பெருமக்கள் நிச்சயம் வந்து நேர்ல சந்திக்கும்போது அந்த நல்ல பாம்பு கதிய, நல்ல பாம்பு மாரி சீற்றமா இருக்கக்கூடிய அந்த பிராணாயாமத்த நிச்சயம் வந்து சுட்டி காமிச்சார். சரியா? ஆனா பசி இருக்கணும். சில ஒப்புக்கொடுதல் இருக்கணும். சில நிபந்தனை அடிப்படையில தான் அது கொடுக்கப்படும். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சிய இனிதே நிறைவு செய்வோம். இந்த பாடல் சொல்லுகிற உண்மை அதுதான். பராசக்தி தான் எல்லாமே இருக்கிறா. அது புலப்பட்டு வெளியே வர்றதும் அவ தான். உள்ள ஒடுங்கி நிக்கிறது தான். சிவத்திலிருந்து வெளிப்பட்டு சிவத்திலேயே போய் ஒடுங்கி நிக்கிறா. இதுதான் பராசக்தியினுடைய அடையாளம். அவளே ஐந்தொழிலுக்கு மிக மூலமாக இருக்கிறாள். அந்த ஐந்தொழிலுக்கும் 5 இடத்துலயும் அவ வேறு வேறு பேர் கொண்டு இருக்கிறா. இதுதான் செய்தி. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதோறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் காசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு நிட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல், லலாடஸ்தான தவம், உண்மை மெய்த்தவம், இப்படி அநேக பெயர்களை கொண்டு 6 மணிக்கு தவம் இருக்கிறது. அந்த தவ பயிற்சியில் அடியார் பெருமக்கள்
சிதம்பரத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அந்த சிகண்டி மணி ஓசையை கேட்டு வலது கண்ணை சூரியனாக பாவித்து இடது கண்ணை சந்திரனாக பாவித்து எம்பெருமான் திருவடியாக சொல்லக்கூடிய அக்னி நேத்திரத்தில் அண்ணாமலையார் வசிக்கக்கூடிய அந்த புருவ மத்தியிலே அடியார் பெருமக்கள் கவனத்தை செலுத்தி பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.